கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரே ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை கனம் பண்ண மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை கனம் பண்றாரு, கர்த்தர் நமக்கு மதிப்பளிக்கிறாரு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை படித்தேன். 13ஆம் வசனத்தில் கர்த்தர் உன் வலது கையை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தர் உன் வலது கையை பிடித்திருக்கிறார் என்பதாக நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் என் வலது கையை பிடிக்க வேண்டும்? எனக்கு 2 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, என்னுடைய இடது கையை ஏன் அவர் பிடிக்கவில்லை? என் வலது கையை ஏன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்த போது, வலது கை 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று, வலது கையிலே மிகவும் பலம் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பராக்கிரமசாலியாகிய கர்த்தராக உன்னோடு கூட இருக்கிறேன். பலமுள்ள கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிற தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய உன்னதத்தின் பலத்தினால் உன்னை நடத்துகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, வலது கை என்பது கனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நாம் யாரோ ஒருவர் நம் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய இடது கையினாலே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம். நம்முடைய இடது கையினாலே நாம் அவர்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டோம். இடது கை என்பது கனவீனத்தை குறிக்கிறது, வலது கை என்பது கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒரு கை குலுக்குவோம் என்று சொன்னால், கை கொடுப்போம் என்று சொன்னால், வலது கையை கொடுத்து தான் நாம் அவர்களை ஷேக்கன் பண்ணுவோம். என்றால் வலது கை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உன் வலது பக்கத்திலே இருக்கிறேன், வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறேன் என்று சொன்னார். உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன? கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணுறாருங்க, கனப்படுத்துகிறாருங்க, மரியாதை கொடுக்குறாருங்க. மரியாதை இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. இந்த உலகம் நமக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. காரணம் என்னன்னா, உலகம் எதிர்பார்க்கிற பணம் நம்ம கிட்ட இல்லை, உலகம் எதிர்பார்க்கிற வேலை என்கிட்ட இல்லை, உலகம் எதிர்பார்க்கிற வசதி எங்க இடத்துல இல்லை, உலகம் எதிர்பார்க்கிற அறிவு இடத்துல இல்லை. ஆனா உலகம் எதிர்பார்க்கிறதை என் ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்க்கிறவர் அல்ல. உலகம் பணத்தை எதிர்பார்க்கிறது, தேவன் என் பணத்தை எதிர்பார்க்கவில்லை. உலகம் வசதி வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறது, என் தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தால் நீங்கள் துடைத்து போடப்பட்ட ஒரு குப்பையை போல இருக்கிறீங்களா? உலகத்தை உங்களை அற்பமாகவும் இழிவாகவும் கேவலமாகவும் நினைக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படியாக நான் ஒரு கிராமத்திலேருந்து ஜெபம் பண்ணி நான் அனுப்புகிறேன். எத்தனையோ ஃபேஸ்புக் குரூப்பில் அனுப்புவேன். நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய குரூப் அட்மின் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, எனக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பிரபலமான ஒரு ஊழியக்காரர் கிடையாது. எனவே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் சில அட்மின்ஸ் என்னுடைய இந்த செய்தியை, இந்த ஜபத்தை கேட்டு சிலர் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே இந்த குரூப் அட்மின் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, யாரையும் புறக்கணிக்காதீங்க. கிறிஸ்துவனிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னாருங்க. யாரையுமே அவர் தள்ள மாட்டார். ஆனால் அந்த உலகம் நம்மளை தள்ளுது. 22 வருடங்கள் நான் ஊழியத்தை செய்கிறேன். எத்தனையோ இடங்களில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உலகம் எதிர்பார்க்கிற படிப்பு என்கிட்ட இல்லை, உலகம் எதிர்பார்க்கிற வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை, உலகம் எதிர்பார்க்கிற ஒன்றுமே என்னிடத்துல இல்லை. ஒன்று மாத்திரம்தான் இருக்குது. அன்னைக்கு பேதுரும் யோவானும் சொன்னாங்க பார்த்தீங்களா, வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, பொண்ணும் என்னிடத்துல என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னிடத்தில் இருக்கிறார் என்பதாக. அருமையானவர்களே, இந்த உலகம் பணத்தை எதிர்பார்க்கிறது, நிச்சயமாக அது கிடையாது, எனக்கு இல்லை. அது இந்த உலகம் பிரபலமான ஊழியக்காரரை நோக்கி பார்க்கிறது, நிச்சயமாக அது என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கிறிஸ்து இயேசு என்னோடு கூட இருக்கிறார், கிறிஸ்து இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். யூகேலிருந்து ஒருவர் சொன்னார், ஏன் இந்த ஜபத்தை எனக்கு அனுப்புகிறாய்? ஏன் எனக்கு இந்த ஜபத்தை அனுப்புகிறார்? அதுவும் நீ ஜபிக்கிற ஜபம் எனக்கு எதற்கு? நீ ஏன் எனக்கு இந்த ஜபத்தை அனுப்புகிறாய் என்று அவர் கேட்டபோது என் மனது மிகவும் உடைந்தது. நான் ஒன்றும் செய்யவில்லையே,
ஜபம் தானே செய்து அனுப்பினேன், அதற்கு போய் ஏன் இந்த ஜபத்தை எனக்கு அனுப்புகிறாய், அந்த ஜபம் எனக்கு எதற்கு என்று கேட்கிறார் என்று மிகவும் சோர்ந்து போய் நான் இந்த ஜபம் பண்ணுறதை விட்டுருந்தேனா இன்றைக்கி அநேக ஃபோன் கால்ஸ் எனக்கு வருது. ஃபோன் கால்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்தோ லண்டன்லேருந்தோ கிடையாதுங்க. சாதாரண ஒரு குக்கிராமங்களிலிருந்து ஒரு ஏழை விசுவாசிகள், பிரச்சனையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், வியாதியில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கிறவர்கள், அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்களுக்காக ஜெபியுங்கள், நான் இந்த பிரச்சனையில் இருக்க எனக்காக ஜெபியுங்கள். இந்த ஒரே ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஒரே இந்த ஏழைக்காக ஜெபம் பண்ணுறோமே மிகுந்த மகிழ்ச்சி. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. உலகம் பார்க்கிற பிரகாரமாக நம்மளை அப்பா பார்க்கல. ஏன்னா வேதம் என்னத்தம்மா சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்பதாக. மனிதர்கள் நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க, நம்ம இருக்கிற எல்லாவற்றும் பார்ப்பாங்க. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்குறாருங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. யாரும் நம்மளை எடுத்து பயன்படுத்த மாட்றாங்க, யாரும் நம்மளை மதிக்க மாட்றாங்க, யாரும் நம்மளை ஹானர் பண்ண மாட்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தரும் கூட ஹானர் பண்ணுறாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திர மோதிரமாக வச்சுருக்கிறேன்பா, நான் உன்னை முத்திர மோதிரமாக வச்சுருக்கிறேன்பா, என் உள்ள கைகளில் ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பேன்ப்பா, வரைந்து வைத்திருக்கிறேன்ப்பா, எப்போதும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்ப்பா உன்னன்னு சொல்கிறாரு. இன்னும் என்னங்க அவர் நம்மளை ஹானர் பண்ணணும். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. அற்பமாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாள் அற்புதமாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கவலைப்படாதீங்க என் சகோதரனே, கண்ணீர் வடிக்காதீங்க என் சகோதரன். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க பாஸ்டர், என் அண்ணன் தம்பிங்க கூட என்னை மதிக்க மாட்டாங்க, என் கூட பிறந்த உறவுகள், என் நண்பர்களும் கூட என்னை மதிக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை கனப்படுத்துகிறாரு. நிச்சயமாக இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கும் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, இந்த வேலையில் எங்களுடைய பாரத்தையெல்லாம் உங்கள் மேலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை கேவலமாகவும் அசிங்கமாகவும் அவமானமாகவும் தான் எங்களை பார்க்கிறது. ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் வெட்கப்படுகிறோம், அநேக நேரங்களிலே நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம், அநேக நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கால்களிலே போட்டு மிதிக்கப்படுகிறோம் தகப்பனே. ஏன்னா எங்ககிட்ட இந்த உலகம் எதிர்பார்க்குற படிப்பு இல்லைப்பா, இந்த உலகம் எதிர்பார்க்குற பணம் இல்லைப்பா, இந்த உலகம் எதிர்பார்க்கிற வசதி வாய்ப்பு இல்லைப்பா, இந்த உலகம் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த உலகம் எதிர்பார்க்கிற ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆடம்பரங்கள் என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவர். நாங்களோ சிறுமையும் எளிமையுமானவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம், சிறுமையும் எளிமையுமாய் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே, எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. யாரெல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்காக இந்த வேலையில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் சொந்து போகாதபடி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அந்த சோர்வுகளை, தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாவற்றும் கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் நீர் எடுத்து பயன்படுத்துவீர் ஆண்டவரே. அன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் லேயாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் கண்டு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாவீதை ஆண்டவரே ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினீர் ஆண்டவரே. உம்மால உயர்த்த முடியாண்டவரே. எவரை மேன்மைப்படுத்துவோம், எவரை பலப்படுத்துவோம், உமது கரத்திலே சத்துவம் இருக்கிறது ராஜா. இந்த வேலையில் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர்தான் எங்களை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்களை புறம்பே தள்ளினாலும் நீர் எங்களை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்க உதவி செய்யுங்கப்பா. யாரும் சோர்ந்து போக விடாதீங்கப்பா. உண்மையே நம்பி அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு உங்களுடைய வேத வசனத்தை பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களை வெட்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ ஆகில உயர்வை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பெரிய செலிபிரிட்டியெல்லாம் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற ஒரு குப்பையை போல இருக்கிறோம். ஆனாலும் எங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை உபயோகப்படுத்துவீங்க, எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரமாரையும் ஒவ்வொரு சகோதரிமாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.